பண்ண போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா பேசன் லட்டு. கடலை மாவு வச்சு செய்யக்கூடிய ஒரு லட்டு. ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிடலாம் குறைவான நேரத்துல. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேசன் லட்டு செய்யறதுக்கு நெய் 125 கிராம், நெய் நல்லா உருகிடுச்சு. கடலை மாவு 250 கிராம். இப்போ இந்த நெய்ல ஆட் பண்ணிக்கோங்க. கட்டி விடாம நல்லா வறுபட்டுக்கணும். அடுப்பு வந்து ரொம்ப லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து கடைசி வரைக்கும் லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும். கடலை மாவு வந்து நல்லா வறுபடலைன்னா பச்சை வாசம் அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜ்ல இருந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியா ஆக ஆரம்பிக்கும். கடலை மாவு சட்டுன்னு அடி பிடிச்சிரும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா வறுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ கடலை மாவு நல்லா வறுபட்டுச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் திக்கா இருந்தது, இப்போ கொஞ்சம் லிக்விடா இருக்கு. இந்த மாதிரி தண்ணியாட்டம் ஆயிருக்கு. அடுத்துதான் இதை இன்னொரு பேனுக்கு மாத்திடலாம். இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு இதை மாத்திடுங்க. இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். அதே பேன்லயே வச்சிருந்தா கொஞ்சம் அடி பிடிச்ச மாதிரி இருக்கும் அடியில. ஸோ நம்ம வேற பவுலுக்கு மாத்திடலாம். இப்போ இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். அடுத்துதான் சர்க்கரை 200 கிராம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. ஏலக்காய் 4 வாசனைக்காக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது நல்லா ஆறிடுச்சு. சூடாக இருக்கும் போது சர்க்கரை சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக ஆகிடும். நல்லா ஆறினதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச சர்க்கரை இதில் சேர்த்துடலாம். அரைச்சி வச்ச சர்க்கரையை இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கை வச்சு நல்லா ஒரு தடவை பிணைஞ்சிக்கோங்க. ரொம்ப அழுத்தமாக பிணைய வேண்டாம், சும்மா மெதுவாக பிணைஞ்சாவே போதும். அவ்வளோதான். இப்போ சர்க்கரை மாவும் நல்லா ஒன்று சேர்ந்தாச்சு. இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கையிலேயே இப்படி லைட்டாக ப்ரெஸ் கொடுங்க. பாருங்க, ரொம்ப அழகாக வந்திருக்கு லட்டு. இது மாதிரியே மற்ற லட்டுகளையும் பண்ணிடலாம். நம்ம எடுத்த மாவுக்கு சரியாக எனக்கு 10 12 லட்டு கிடைச்சிருக்கு. கார்னிஷிங்காக நம்ம இது மேலே முந்திரி, பாதாம், பிஸ்தா எது வேணாலும் வச்சுக்கலாம். இன்னைக்கு நான் லைட்டாக முந்திரி வச்சுக்கிறேன். லட்டு ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு பாருங்க. வாவ், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பார்க்கவே. லட்டு சாப்பிட்டோடனே வாயில் அப்படியே கரைஞ்சு போச்சு. ரொம்பவே டேஸ்டா வந்திருக்கு. இது செய்யறதுக்கும் ரொம்பவே சுலபமா இருந்தது. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷஸ் எதுவாக இருந்தாலும் என்னோட ஷேர் பண்ண வச்சிங்கன்னா மனமும் சுவையும் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க.